வணக்கம். நான் ஒரு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி. அதனால் நாங்கள் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து பாரத பிரதமர் மோடி அவர்களை அமோக வெற்றியடை செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தாமரைக்கு ஓட்டு போட சொல்வதற்கு ஒரு ரெண்டு காரணம் சொல்கிறேன். நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் அவங்க அம்மா இறந்ததப்போ, மோடி அவர்களின் தாயார் இறந்தப்போ அதை அவர் அடக்கம் செஞ்சதில் வெறும் 30 பேர், அவர் கூட வெறும் 30 பேரை வச்சு அவங்க அம்மாவின் இறுதி சடங்கை முடித்தாப்புல. அவர் நம்ம இந்திய நாட்டோட தலைவர். அதுபோக உலக நாடுகளுக்கு மத்தியில் அவர் பெரும் புகழ்பெற்ற தலைவர். அவர் நினச்சிருந்தா உலக நாட்டில் உள்ள அனைத்து தலைவர்களையும் வரவழைத்து ரொம்ப பிரமாண்டமாக அவர் அம்மாவின் இறுதி சடங்கு நடத்தியிருக்கலாம். ஆனால் அவர் மக்களோட சேவகன், மக்களோட தலைவர். ஆகையால் வெறும் 30 பேர்த்த வச்சு அவங்க அம்மாவோட இறுதி சடங்கை 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு உடனே நம் நாட்டின் பணிக்கு வேலைக்கு உடனே சென்று விட்டார். இவருக்கு தான் நான் ஓட்டு போட சொல்கிறேன் உங்களிடம். அடுத்து நம்ம நாட்டோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம் நாட்டுக்கே மொத்த இந்தியாவுக்கே நிதி பங்களிக்கிறார். அந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நிதியை பகிர்ந்தளிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற ஒரு நாட்டோட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய மகள் திருமணம் வெறும் 150 பேரை வச்சு ஒரு உள்ளரங்கத்தில் அவங்க மகளோட கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளாக நடத்தி முடித்தாங்க, எந்த கிராண்டாக இல்லாமல். இப்படி மக்களுக்காண்டி சேவை செய்கிற அரசாங்கம் நம்ம பிஜேபி அரசாங்கம். அதனால் மக்கள் அனைவரும் பிஜேபிக்கு வாக்களித்தால் தான் நாடு மக்களுக்கான நாடாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம மதுரையில் நம்ம டிஎம்கே அமைச்சர் ஒருத்தர் கல்யாணம் வச்சார். 1 மாத காலமாக அந்த கல்யாண மேடையே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 1 மாத காலமாக அந்த ஸ்டேஜ், அந்த கல்யாணப்பட்ட இது போடுறதே 1 மாதமாக போட்டுக்கிட்டு அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ பிரமாண்டமாக நடத்தினாங்க. அதெல்லாம் யார் காசு? அவங்க காசா? மக்கள் காசு. இப்படி மக்கள் காசை இப்படி வீண் செலவு செய்யும் அரசாங்கத்துக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களா? இல்லை மக்களுக்காக செலவு செய்யும் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களா? நீங்கள் தான் யோசிச்சு நல்ல முடிவை இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் மோடி அவர்களை அமோக வெற்றியடை செய்யுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.